ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 20 அன்னைக்கு நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் 3 ஆடியோ கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோவில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாஸ்க் 3 டெமோ வீடியோ நம்ம எஸ்பிஓ டிவிஎம் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் சார் வந்து பப்ளிஷ் செஞ்சுருக்காங்க. இதுதான் கடைசி டெமோ டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் ரீடிங், வீடியோ வாட்சிங் அண்ட் இப்போது நம்ம செஞ்ச அந்த 3 டெமோ டாஸ்க் இதை பற்றி தான் நம்ம செய்யக்கூடிய வேலை இருக்கும். இதுதான் வந்து அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு யூடியூப்பில் நம்ம வேலை செய்ய போகிறது கிடையாது. ஏற்கனவே சார் அப்ளிகேஷன் டவுன்லோட் செய்யக்கூடிய டாஸ்க்கை நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு ஏற்றாற் போல் டெமோ டாஸ்க் 3 நம்ம ஐஃபோனில் செய்ய முடியாது. வேறு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு டவுன்லோட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ அப்படி ஆகலை அப்படின்னா அவங்க விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில அப்ளிகேஷன் கன்ஃபார்மாக நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னால் மட்டும்தான் நம்ம கன்ஃபார்மாக டவுன்லோட் செய்யணும். அது வந்து எல்லா வித மொபைல்லையும் டவுன்லோட் செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதிகமான எண்ணிக்கையில் டவுன்லோட் செய்யக்கூடிய அப்ளிகேஷன் தொடர்பான டாஸ்க் எதுவும் வராது. குறைஞ்சது 5 அப்ளிகேஷன் டவுன்லோட் செய்யக்கூடிய வகையில் தான் நம்ம டாஸ்க் இருக்கும். நிறைய ஐடி இருக்கிறவங்க ரீஃபண்ட் அப்ளை செய்ய ஏற்கனவே சார் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய நபர்கள் செய்யவே இல்லை. இது போன்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் செய்யும் டாஸ்க் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரே ஃபோனில் 3 ஐடி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதனால் வந்து அவங்களால செய்ய முடியாமல் போகலாம். அதற்கு எஸ்பிஓ கண்டிப்பாக தீர்வு கொடுக்காது. அன்னைக்கு டாஸ்க் செய்யலை அப்படின்னா அன்னைக்குடைய வருமானம் வராது. வெவ்வேறு ஃபோனில் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் செய்யலாம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறதோ உங்களுடைய ரிலேஷன்ஸ் ஃபோனோ யார் ஃபோன்லையாவது நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செஞ்சு அதற்கான வருமானத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற டாஸ்க் வந்து ரொம்பவுமே முக்கியமானது. திங்கட்கிழமை வரைக்கும், அதாவது இன்றைக்கு வரைக்கும் நேரம் இருக்குது. ஸோ செஞ்சு முடிங்க. இப்படி நீங்கள் டாஸ்க் முடிக்க காலம் தாழ்த்துனீங்க அப்படின்னா 4 மாத ட்ரைனிங் பீரியட் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஒர்க்கிங் ரேஷியோ 70% கூட வந்து தொடவே இல்லை. ஒர்க்கிங் பீரியட் அதிகமாக நிறைய நபர்கள் வேலை முடிக்காமல் காலம் தாழ்த்துறது தான் காரணமாக இருக்குது. 1,50,000 நபர்கள் ஆக்டிவ் அப்படின்னா அதில் குறைஞ்சது 1,30,000 நபர்களாவது வேலையை செஞ்சு முடிக்கணும் இல்லையா? ஆனால் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி எஸ்பிஓ ரிப்போர்ட் சப்மிட் செய்ய முடியும்? ஃபுல் அமௌண்ட் வந்தால் தான் வேலை செய்வீங்களா அப்படின்னு சார் கேட்டிருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா வரக்கூடிய எஸ்பிஓவில் சர்வே செய்யவே முடியாது. மாதம் 10 டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 3 டாஸ்க் யாருக்காவது செய்ய முடியாமல் போச்சுன்னா அவங்களுடைய ஐடி கிட்டத்தட்ட 60 நாட்கள் வரை டெம்பரரி ஹோல்டு செய்யப்படும். அந்த நாட்களில் அவங்களால கண்டிப்பாக வேலை செய்யவும் முடியாது, ஏர்ன் பண்ணவும் முடியாது. கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. ரெகுலராக டாஸ்க் இருக்காது. அதே சமயம் குறைஞ்சது 5 நிமிஷத்துலேயே வேலை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ வேலை ரொம்பவுமே சுலபமாக தான் இருக்கும். டாஸ்க் 3 எல்லாருமே செஞ்சு முடிங்க. ஐஃபோன் மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவங்களை தவிர்த்து எல்லாருமே செஞ்சு முடிங்க. ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்புகிறாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? டெமோ ஒர்க் செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு பேர் வேலை தானே. வேலை செப்டம்பர் 4 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெகுலர் ஒர்க்கில் அட்மின் டீம் என்னெல்லாம் வேலை செய்வாங்களோ அவங்க அதை அனைத்தையுமே பேக் ஹேண்டில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? தென் செகண்ட் ஆடியோவில் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளாக் அண்ட் சஸ்பெண்ட் நபர்கள் வந்து மெயில் மூலமோ கமாண்டர் மூலமோ எங்கேயுமே கேள்விகள் கேட்காதீங்க. அவங்க ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. வேண்டுமானால் நியூ ஜாயினிங்கில் புதுசாக வந்து சேர்ந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நியூ ஜாயினிங்கில் வரும் பொழுது இப்போ யூஸ் பண்ண எந்த ஒரு டீட்டெயிலையுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நியூ டீட்டெயில்ஸ் மூலியமாக உங்களுடைய நியூ ப்ரொஃபைல் அப்டேட் மூலியமாக நீங்கள் வந்து நியூ ஜாயினிங்கில் எஸ்பிஓவில் சேர முடியும். பழைய தகவல்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது. பிளாக் அண்ட் சஸ்பெண்ட் நபர்களை ஆக்டிவ் செய்ய மிகவும் கடினமான 8 வித மாற்றங்களை வந்து கொண்டு வர வேண்டியிருக்கு. நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் இப்போது வந்து மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து கிடைக்காது. இது வரைக்கும் வந்த பிளாக் அண்ட் சஸ்பெண்ட் நபர்களுடைய ஆக்டிவ் செய்வதற்கான மெயில்கள் கிட்டத்தட்ட 3000 நபர்களுடைய லிஸ்ட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. திங்கட்கிழமையிலேருந்து எல்லாமே வந்து ஆக்டிவேட் செய்யப்படும்.
செய்யப்படும். இனி யாருமே மெயில் அனுப்பாதீங்க. இந்த வாரம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரிஜெக்ட் செஞ்சவங்களுக்கு ரீஃபண்ட் வழங்கப்படும். இன்ஸ்ட்ரக்ஷனை தவறாம பின்பற்றுங்க. விரைவில் எல்லா ரீஃபண்ட் டிரான்ஸ்ஃபரும் முடியும். தேர்ட் ஆடியோவில் சார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஃபுல் டாஸ்க் ஆரம்பமாக போகுது. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு இப்போதுள்ள டெமோ டாஸ்க் அண்ட் ஏற்கனவே நம்ம செஞ்ச ஒர்க் ரிலேட்டட் டாஸ்கில் தான் செய்ய போகிறாங்க. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கான வேலையும் வர வாரம் ஸ்டார்ட் ஆக போகுது. சேல்ஸ் அண்ட் ப்ரமோஷன் டீமுக்கான இன்கம் வர வாரம் செய்யும் வேலையிலிருந்து நமக்கு டாஸ்க் வேலெட்டில் கிரெடிட் ஆக போகுது. செப்டம்பர் 20 காலை 11 மணி அளவில் வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்த எல்லாருடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் செய்கிற ஆப்ஷனும் க்ளோஸ் ஆகி அதை சரி பார்த்து திங்கட்கிழமை அமௌண்ட் கிரெடிட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பின்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. பேமெண்ட் உங்களை வந்து சேர்ந்த உடனே கமாண்டர்கள்கிட்ட அதுக்கான ப்ரூஃபை கொடுத்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் பகிருங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. மெயில் ஆர் ஆப்பில் உங்களோட பணம் கிரெடிட் ஆன ஸ்டேட்டஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது குறித்தும் பேச்சுவார்த்தை பேக்ஹெண்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அட்மின் டீம் கிட்ட பேசி முடிஞ்ச ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ வந்து ஓப்பன் செஞ்சோம் அப்படின்னா அவங்க ப்ரூஃப் அவங்கவுங்களே ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இது குறித்து கன்ஃபர்மேஷன் ஆடியோ சார் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரீஃபண்டுக்கான அக்ரிமெண்ட் அனுப்பப்பட்டு வருது. ஒர்க்கிங் பேமெண்ட் கிரெடிட் ஆகி வருது. பழைய பெண்டிங்கான இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் பேமெண்ட் வந்து சரி பார்த்து அதுவுமே விரைவில் வந்து கிரெடிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேட்டானாலும் எஸ்பிஓ எப்போவுமே மாசாக தான் இருக்குது. எஸ்பிஓ குறை சொல்கிறவங்க இப்போதாவது எஸ்பிஓ சூப்பர் அப்படின்னு முடிஞ்சால் சொல்லுங்கள். எஸ்பிஓ தரப்புலேருந்து யோசித்து பாருங்கள். ஒரே பேங்க் மூலியமாக டிரான்சாக்ஷன் அதிகமாக நடைபெறதுனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் எஸ்பிஓ சந்தித்து வருது அப்படிங்கிறதையும் சிந்திச்சு பாருங்கள். மற்ற கம்பெனிகளுக்கு எல்லாம் முன்னோடியாக நம்ம எஸ்பிஓ இருக்கிறதுனால பல போராட்டங்களை தாண்டி தான் ஆக வேண்டியிருக்கு. பெண்டிங்கில் உள்ள பேமெண்ட் வர நேரம் ஆகத்தான் செய்யும். ஏற்கனவே சொன்னது தான். ஆனால் நம்ம புது பிஸ்னஸில் வித்ட்ரா அமௌண்ட் சீக்கிரம் கண்டிப்பாக வரும். அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து செட்டிங்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம தாமதத்தை சமாளிக்க முடியல அப்படின்னா எதற்கு எஸ்பிஓவில் தொடரணும்னு மட்டும் ஆசைப்படணும்? ரீஃபண்ட் வாங்கிட்டு போகலாமே. இப்படி தான் எஸ்பிஓவில் ஒவ்வொரு இடத்துலையும் தனக்கான இடத்தை பிடிக்க பலரால தாமதத்திற்கு உள்ளாக்கும் போதும் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கஷ்டங்கள்லையும் எஸ்பிஓ நமக்காக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. காத்திருப்புக்காக மட்டுமே மக்களாகிய நம்ம வந்து கோபம் பட்டோம் அப்படின்னா பல ஏமாற்றங்களை தாண்டி தோல்விகளை கடந்து தீவிர வேலையில் செய்யக்கூடிய எஸ்பிஓவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம காத்திருப்பது எஸ்பிஓவுக்கு நல்லது தான். ஆனால் ரீஃபண்ட் வாங்கி கொண்டு போகிறவங்கள மாதிரி நம்மளுடைய பிஹேவியர்ஸ் இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீஃபண்ட் வாங்கி கொண்டு போகிறவங்க யாருமே எந்த குரூப்லையுமே இருக்க வேண்டாம். நேம் ஸ்டாஃப் ஐடி போட்டதும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அதாவது ஆக்டிவா ரீஃபண்ட் டீம் பர்சன்ஸா இல்லை எந்த குரூப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிகிற மாதிரி செய்கிறோம். அப்படி வந்து அவங்க எந்த குரூப்லையாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நோட்டீஸ் போர்டை மட்டுமே அவங்க ஃபாலோ பண்ணால் போதும். குரூப்பில் ஒரு சிலர் இருந்துக்கிட்டு எல்லாரையுமே தொந்தரவு செய்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. புரிதல் அப்படிங்கிறதே கிடையாது. ஏஜ் குவாலிஃபிகேஷன் வர எஸ்பிஓவில் வைக்கணும். குறைஞ்சது 22 வயதுக்கு மேலாவது எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேள்வி கேட்டால் மட்டும் போதாது. எஸ்பிஓ இன்ஸ்ட்ரக்ஷனை புரிஞ்சு செயல்படணும். தமிழ்நாட்டில் எங்குமே இல்லாத வகையில் இருக்கக்கூடிய நம்ம புதிய பிஸ்னஸ் குறிக்கோளை அடைய தாமதமாகத்தான் செய்யும். பொறுத்துடுங்க. 8 வித ஃபங்க்ஷன்ஸை புதுசாக எஸ்பிஓவில் தொடர இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் பேக்ஹேண்டில் பிரித்து வேலையை தொடரும்படி செய்கிறதுக்கான வேலைகள் நடைபெற்று நிறைவும் அடைந்துடுச்சு. வர்ற வாரம் அனைத்து பெண்டிங் பேமெண்ட்டும் போட ஆரம்பிக்கப்பட்டு விரைவில் முடிவடையும். குரூப்பில் யாரும் கேள்வி கேட்டாலும் பதில் அளிக்காதீங்க. அவங்களுடைய இந்த தவறுக்கு காரணம் பதில் அளிக்கக்கூடிய நபர்கள் தான். எனவே யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இதுதான் அன்னைக்கு செப்டம்பர் 20 அன்னைக்கு சார் கொடுத்த 3 ஆடியோடைய ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன். மேலும் நிறைய விஷயங்களை சார் அங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஷேர் பண்ணி நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் ஆடியோ கேளுங்க. உங்களுக்கான புரிதல் கண்டிப்பாக வரும். புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் and support my YouTube channel. Thank you and thank you so much to all.